பயங்கரவாதத்தை வலிந்து திணித்து எம்மை அன்றாடம் திண்டாட வைத்த வாழ்க்கை முறையை, அங்கங்கே வந்தமரும் புத்தரை, மத திணிப்பை, மனித நேயமற்ற அரச செயற்பாடுகளை கண்டும் இளைய தலைமுறையை சீர்கெடுத்து புலியாய் பாய்ந்தவரை பழிவாங்கும் நோக்கில் அரசும் அரச இயந்திரமும் செய்யும் செயல் கண்டு தூங்கி நிற்காமல் புலத்திலும் நிலத்திலும் தமிழினத்துக்கு நல்வழி பிறக்க தமிழினம் தலை நிமிர விழிப்பு விழிப்பு. அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விழிப்பு நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். விழிப்பு நிகழ்வில் தாயகத்திலே இருந்து எங்களோடு கலந்து சிறப்பிக்க வந்திருக்கின்றார் சபா குகதாஸ் அவர்கள். வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும், அது மட்டுமல்ல ஒரு அரசியல் ஆய்வாளராகவும் வரலாற்று ஆசிரியராகவும் இன்னும் சிறப்பான பொதுப்பணிகளை செய்து வருகின்ற வருமான சபா குகதாஸ் அவர்கள் இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் சபா குகதாஸ் அவர்கள். வணக்கம் தேவாண்ணா, நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வெள்ள அனர்த்தம் பற்றிய விடயங்கள் நிறையவே பார்க்க வேண்டிய ஒரு விடயங்களாக இருக்கின்ற இந்த விழிப்பு நிகழ்விலே இந்த வெள்ள சூழ்நிலைகள் பற்றிய விடயத்தோடு நாங்கள் அதை தொட்டு செல்கின்ற விழிப்பாக இந்த விழிப்பை பார்ப்போம். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக முழு தீவையும் உள்ளடக்கிய ஒரு பாரிய அனர்த்தம் ஒன்று, ஒரு பேரிடர் ஒன்று கடந்த வாரம் நமது நாட்டில் ஏற்பட்டிருப்பது உண்மையிலேயே அது உலகில் வாழுகிற பலரையும் ஒரு அதிர்ச்சிக்கும் கவலைக்கும் உள்ளாக்கி இருக்கிற ஒரு விடயம். இந்த பேரிடர் என்பது நான் நினைக்கிறேன் கடந்த காலத்தில் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26 ஒரு சுனாமி தமிழர் தாயகத்திலும் சரி தென்னிலங்கையிலும் சரி பாரிய உயிரிழப்புகளை உருவாக்கி இருந்தது. அதே நேரம் பாரிய அளவு சொத்துழப்புகளையும் ஏற்படுத்தி இருந்தது. அதன் பிற்பாடு வெள்ளப்பெருக்கு என்பது காலத்துக்கு காலம் ஏற்படுகிற ஒரு வளமையாகத்தான் இருந்தது. அது பருவநிலை மாற்றங்களும் அதன்பால் இலங்கை தீவினுடைய அமைவின் காரணமாக பங்களா விரிகுடாவில் ஏற்படுகின்ற அந்த தாளமுகம் போன்ற செயற்பாடுகளும் அவ்வப்போது காலத்துக்கு காலம் இலங்கைக்கு செறிவான மழையை கொடுத்திருப்பதுடன் சில பகுதிகள் வெள்ளப்பெருக்குக்கும் உட்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் இம்முறை ஏற்பட்டிருக்கிற இந்த வெள்ள அனர்த்தம் என்பது ஒரு பாரிய பேரிடராக மாறியிருக்கிறது. அதில் உண்மையிலேயே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழர் தாயகத்தை பொறுத்தவரையில் முல்லைத்தீவு மாவட்டம் அதே போல மன்னார் மாவட்டம் இரண்டும் பேரழிவுகளை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் மன்னார் மாவட்டத்திற்கு அங்கு பெய்கின்ற மழை வீழ்ச்சி வருடாந்த மழை வீழ்ச்சி குறைவாக இருந்தாலும் இலங்கையிலேயே மிக குறைந்த மழை வீழ்ச்சி பெறும் இடம் வந்து மன்னார் மாவட்டம்தான். அவ்வாறு மன்னார் மாவட்டத்திற்கு குறைந்த மழை வீழ்ச்சி பருவநிலை ரீதியாக கிடைக்கப்பெற்றிருந்தாலும் இந்த வெள்ள அனர்த்தம் என்பது அனுராதபுரம் மாவட்டத்திலிருந்து பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிற போது அந்த வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிற போது அது மன்னார் மாவட்டத்தை நோக்கித்தான் வருகிறது. அந்த மன்னார் மாவட்டத்தை நோக்கி அந்த வெள்ளம் வருவதன் காரணமாக மன்னார் மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு பாரிய பொருளாதார அழிவை சந்தித்திருக்கிறது. அதைவிட நிறைய மக்களின் வாழ்விடங்களுக்குள் அந்த வெள்ளம் சென்றிருக்கிறது. குறிப்பாக மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கால்நடை வளர்ப்போர் கிட்டத்தட்ட அங்கு இருக்கிற கணிப்பீடுகள் சொல்கிறது 28,000 மாடுகளுக்கு அதிகமான கால்நடைகள் அங்கு இறந்திருப்பதாக. ஆகவே இது ஒரு பெரியதொரு பொருளாதார வீழ்ச்சி மாத்திரமல்ல, பலருடைய வாழ்வாதாரம் பல பொருளாதார முதுகெலும்பு உடைக்கப்பட்டது போலதான் அங்கு இருக்கிறது. அதே போலதான் முல்லைத்தீவு மாவட்டம். அதே போல கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை, இன்று கூட நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரம் கூட அம்பாறையில் கன இடங்களில் மின்சாரம் இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்கிறது. காரணம் அங்கு மின்கம்பங்கள் எல்லாம் முறிந்த நிலையில் தான் அங்கு பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல திருகோணமலை மாவட்டத்தில் மாவிலாறு உடைப்படுத்ததன் காரணமாக அங்கு பல அழிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழர் வாழ்கின்ற பகுதிகளிலும் அந்த அழிவுகள் அங்கு பாரிய அளவுக்கு இடம்பெற்றிருக்கிறது. அதே போல தென்னிலங்கையை விட மத்திய மலைநாட்டு பிரதேசம், குறிப்பாக பதுளை, கட்டன், நுவரேலியா போன்ற பகுதிகளில் இதுவரை யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பாரியதொரு அழிவொன்று அங்கு உருவாகி இருக்கிறது. அது கிராமமாக மண் சரிவுகள் ஏற்பட்டது மாத்திரமல்ல,
அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் இன்று பலர் உயிரிழந்திருக்கிறார்கள், சாவடைந்திருக்கிறார்கள். இன்றைய கணிப்பீட்டின்படி 685 தாண்டி கொண்டிருப்பதாக உத்தியோகபூர்வ தரவுகள் வெளிவந்திருக்கிறது. அதே போல காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறவர்களாக 350க்கு அதிகமானோர் தேடப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த கணிப்பீடுகளை பார்க்கிற போது ஆயிரங்களை தாண்டி கொண்டிருக்கிறது இழப்பீடுகள். இப்படியான ஒரு நிலவரம் தான் இந்த பேரிடர் காரணமாக எங்களுடைய இலங்கை தீவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பேரழிவு இனிவரும் காலத்தில் இப்படியான பேரழிவுகளிலிருந்து எப்படி நாங்கள் எங்களுடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும், அல்லது இந்த பேரழிவு தொடர்பான விழிப்புணர்வுகள் இன்றைக்கு நவீன உலகத்துல, அதாவது இவ்வளவு தூரம் எல்லா விடயங்களையும் உயிர்த்தறியக்கூடிய கருவிகள், விஞ்ஞான தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற இந்த காலகட்ட பரப்பில் பல வெளிநாடுகளில் உங்களை போன்ற இந்த எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி இருக்கின்ற அபிவிருத்தி அடைந்த நாடுகளை போன்ற நாடுகளில் முன்கூட்டியே அறியக்கூடிய அளவுக்கு, உயிரினங்களை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு வசதிகள் வளர்ந்திருக்கிற போதும் ஸ்ரீலங்காவில் இப்படியான ஒரு துயரம் ஏற்பட்டது. அதில் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் முன்னாயத்த நடவடிக்கைகள் இல்லை என்கிற ஒரு பக்க நிலைப்பாடும், அதே நேரம் இதற்கான தயார்படுத்தல் எதுவும் இல்லை என்ற நிலைப்பாடும் இருக்கின்றது என்பதை நாங்கள் மறைக்கக்கூடாது. அதே நேரம் முன்னறிவித்தல்கள் இருந்து கொண்டிருந்ததையும் நாங்கள் குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை பேராசிரியர் தலைவர் பிரதீபராசா அவர்கள் இது தொடர்பான முன்னறிவித்தலை நான் நினைக்கிறேன் 2 வாரங்களுக்கு முதலே அவர் குறிப்பிட்டு கொண்டிருந்தார். எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் பலர் அதற்கு தயாராக இருந்தனர். யார் யார் எப்படி எப்படி தயாராக இருக்க வேண்டும், எப்படியான நிலவரங்கள் ஏற்படும் என்பதை எல்லாம் துல்லியமாக நாள்தோறும் தன்னுடைய முகப்புத்தகத்தில் குறிப்பிட்டு கொண்டிருந்தார். இன்று கூட அவர் குறிப்பிடுகிறார், பருவநிலை மாற்றத்தின் காரணமாக பாரிய கனமழை பெய்ய இருக்கிறது. ஆகவே ஏலவே இப்படி ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு நிலங்கள் எல்லாம் நீர் வடிந்தோடாம். இன்றைக்கு மலையக பகுதிகளில் பல இடங்களில் இப்பொழுதும் ஆறுகள், குளங்கள் பாய்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவ்வாறான சூழ்நிலையில் இன்னும் மேலதிகமான மழை பெய்கிற போது இது இன்னும் பாரிய அனர்த்தங்களை, நிலச்சரிவுகளை உருவாக்கும் என்று அவர் எச்சரிக்கை விட்டு கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதுக்கு கால எல்லை கூட கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 14ஆம் தேதி வரை, நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருப்பது 7ஆம் தேதி, 14ஆம் தேதி வரையும் அப்படியான செயற்பாடுகள் இருக்கும் என்று. ஆகவே இனியும் எப்படியான நிலைகள், அனர்த்தங்கள் ஏற்படும் என்பதை அவர் துல்லியமாக குறிப்பிடுகிற போது நாங்கள் அதற்கு ஏற்றால் போல் அரசாங்கமும் மக்களும் அதற்குரிய நகர்வுகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் இயற்கை பேரிடரை நாங்கள் தடுக்க முடியாது. ஆகவே அப்படியான நிலைப்பாட்டில் இலங்கை தீவு முழுவதுமே இந்த பேரிடர் காரணமாக ஒரு ஸ்தம்பிதம் அடைந்திருக்கிறது என்ற நிலையை உலகில் இருக்கின்ற எல்லோருமே, கூடுதலாக இலங்கை தொடர்பான தகவல்களை அறிகிற எல்லோருமே அறிந்திருப்பார்கள். அந்த நிவாரணம் பல நாடுகளிலும் இருந்து வருகின்றது. பல நாடுகளால் கொடுக்கப்படுகின்ற நிவாரணங்கள், அதன் நிலைப்பாடுகள் அங்கே ஒவ்வொன்றும் அதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, அல்லது அதை பற்றிய அறிதல். உண்மையிலேயே இந்த அனர்த்தம் ஏற்பட்டவுடன் முதலாவதாக காலடி எடுத்து வைத்த நாடு எங்களுடைய பாரத தேசம், இந்தியா தான். அவர்கள் உண்மையிலேயே அந்த நேரத்தில் அவர்கள் இந்த நாட்டுக்குள் இறங்கவில்லையா இருந்தால் இன்னும் பல உயிர்கள் இறந்திருக்கும். அதாவது மனித உயிர்கள் காப்பு கொள்ளப்பட்டிருக்கும். குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு இலங்கை போக்குவரத்து சேவைக்கு சொந்தமான பஸ்ஸில் 70 பயணிகள் சென்று கொண்டிருந்த போது அனுராதபுரத்துக்குள் வெள்ளத்துக்குள் மாற்றப்பட்ட சம்பவம். அந்த பயணிகள் அவ்வளவு பேரும் ஒரு நாள் முழுக்க பஸ்ஸில் அரைவாசி பகுதி நீர் நிரம்பிய போது பஸ்ஸின் கூரைகளில் இருந்திருந்தார்கள். அவர்களை உண்மையிலே அந்த இந்தியாவினுடைய உலங்குவான்முறை ஹெலிகாப்டர் மூலமாகத்தான் அங்கு காப்பாற்றப்பட்டார்கள். ஆகவே அது மாத்திரமல்ல, பல சேவைகள் இன்றைக்கு அவர்கள் வைத்தியர்கள் வந்திருக்கிறார்கள். அனர்த்தங்களிலிருந்து மக்களை மீட்டெடுக்கக்கூடிய அதுக்கான பயிற்சிகள் எடுத்த படையணிகள் எல்லாம் இங்கு வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இப்ப பல பாலங்கள் உடைந்திருக்கின்றன. அந்த பாலங்களின் ஊடாக போக்குவரத்து செய்வதற்கு டெம்பரியாக தற்காலிக பாலங்களை இணைத்து பயணம் செய்யக்கூடிய வகையில் எல்லாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கிற தமிழக அரசு, தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் 9500 மெட்ரிக் டன் உணவுப் பொருட்கள் இன்றைக்கு ஒரு கப்பல் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அமெரிக்கா, பிரித்தானியா, ஆஸ்திரேலியா என்று சொல்லப்படுகிற பல நாடுகள், நான் நினைக்கிறேன் இப்பொழுது கிட்டத்தட்ட 60 நாடுகளுக்கு அதிகமான நாடுகள்
தங்களால் இயன்ற நிதியுதவிகளை இந்த அனர்த்தத்துக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிதி மூலங்கள் ஒரு சரியான, இன்றைக்கு எதிர்கட்சிகளும் சரி துறைசார் வல்லுநர்களும் சரி சொல்லுகிற விடயம் என்னவென்றால், இது ஒரு கட்டமைப்பு ரீதியாக மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த அனர்த்தம் என்பது ஆய்வுகளின்படி சுனாமி ஏற்படுத்தப்பட்ட போது ஏற்பட்ட இழப்புகளை விட 6 மடங்கு அதிகமான அழிவுகள் உருவாகி இருக்கிறது. அவ்வளவு தூரம் இதை மீட்டுக் கொள்வதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் ஒரு சரியான பங்களிப்பும் தேவை என்ற வகையில் உரையாடல்கள் இருந்து கொண்டிருக்கு. உண்மையில இந்த அரசாங்கம் ஒன்று செய்ய வேண்டும் என்னென்றால், எல்லா தரப்பையும் இந்த நேரத்தில் ஒருங்கிணைச்சு ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி அந்த ஒரு பொது கட்டமைப்பின் மூலமாக இந்த செயற்பாட்டை முன்னெடுப்பதுதான் நல்லதாக இருக்கும். ஆனால் அரசாங்கம் அப்படியான நடவடிக்கையை செய்யவில்லை. அரசாங்கம் தங்களின் ஊடாகத்தான் இதை செய்ய வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதை என்னை பொறுத்தவரையில் பாதிப்படை ஒரு நாட்டை மீள கட்டியமைப்பதற்கு, விரைவாக கட்டியமைப்பதற்கு அது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்பது தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் இதில் யாரும் அரசியல் செய்ய வேண்டும் என்ற தேவையில்லை. இந்த நேரத்தில் உண்மையிலே நாங்கள் கூட பல இடங்களில் இறங்கி மக்களுக்கான வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவிகளை செய்கிறோம். பலர் செய்கிறார்கள். இன்றைக்கு அரசாங்கம் செய்வதை விட என்னை பொறுத்தவரையில் இந்த நாட்டுக்குள் டயஸ்போராவின் உதவியுடன் உள்நாட்டில் இருக்கிற களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய மனிதநேய பணியாளர்கள் தான் நிறைய பேர் செய்து கொண்டிருக்கணும். எனக்கு நான் கூட பல இடங்களில் இன்றைக்கு அந்த நிவாரண பணியை செய்கிறேன். எனக்கு பெரிய கை கொடுத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு பிரான்ஸ் நாட்டிலிருந்து, ஜெர்மன், மற்றது பிரித்தானியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல இருந்தா நிதி வந்து கொண்டிருக்கு. ஆகவே இப்படி பல அன்பர்கள் செய்கிறார்கள். எங்க பார்த்தாலும் தீவிரமாக அந்த பணி நடந்து கொண்டிருக்குது. அரசாங்கத்தை விட நான் நினைக்கிறேன் வெளியில இருக்கிறார்கள் தான் இதுல தீவிரமா இப்ப பணிகளை செய்து கொண்டிருக்கணும். அரசாங்கம் அறிவித்திருக்கிற நிதிகள், கோரிக்கைகள், இழப்பீட்டுக்கான தொகைகள் இன்னும் இதுவரை மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அது தொடர்பான படிவங்கள் கொடுக்கப்பட்டு பதியப்படுவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி அறிவித்தல்களை விட்டிருக்கிறார். ஆகவே இந்த செயல்பாடு ஒரு பொது கட்டமைப்பு ரீதியாக செய்வது அல்லது எல்லோரையும் ஒன்றிணைத்த ஒரு செயற்பாட்டில் இறங்குவதுதான் பொருத்தமானதாக இருக்கும். இதைவிட இன்னொரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. சர்வதேச கொடையாளர்கள் மாநாடு ஒன்றை கூடுமாறு எதிரணியில் இருப்பவர்களும் சில முற்போக்கு பொருளாதார வல்லுநர்களும் சொல்லிக் கொண்டிருக்கணும். ஆனால் அதை எவ்வளவு தூரம் அரசாங்கம் கருத்தில் கொள்கிறது என்று தெரியவில்லை. இந்த அனர்த்தம் வந்தவுடனேயே பலர் சொன்னது, உதாரணமாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரணதுங்கா கூட சொல்லியிருந்தார், உடனடியாக நீங்கள் அவசர கால நிலையை பிரகடனப்படுத்துங்கள், அப்படி பிரகடனப்படுத்தினால்தான் இதற்கு வெளிநாடுகள் உடனடியாக உதவி செய்ய வருவார்கள், பல்வேறு தரப்பினரும் உதவி செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று. ஆனால் நான் நினைக்கிறேன் அனர்த்தம் நடந்த 3ஆம் நாளைக்கு பிறகுதான் அவசர கால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டது. அவசர கால நிலைமை பிரகடனப்படுத்துகிற போது மலையகத்தில் நான் நினைக்கிறேன் 180% மண் சரிவுகள் ஏற்பட்டு மக்கள் அங்கு இறந்த நிலைக்குள் தள்ளப்பட்டு விட்டார். ஆகவே அனுபவங்களும் வேணும், மற்றது எல்லாருடைய ஆலோசனைகளையும் இதில் ஓரளவுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்னு சொன்னால் இது ஒரு பொது அனர்த்தம். இந்த அனர்த்தத்தில் எல்லோருடைய பங்களிப்பு தேவை. முக்கியமாக வெளிநாடுகளினுடைய பங்களிப்பும் அவர்களுடைய பொருளாதார உதவியும் தான் இதில் கட்டாயம் அவசியம். ஏனென்றால் அது இல்லாமல் நாங்கள் மீள எழும்ப முடியாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இலங்கையின் விவசாய பொருளாதாரம் வீழ்ந்து விட்டது. விவசாய பொருளாதாரத்துக்குள்ள பயிர் வேளாண்மை, கால்நடை ரெண்டும் பாரிய அழிவை சந்திச்சிருக்கின்றதுக்கு இங்க மரக்கறிகளினுடைய விலைகளே சரியான எடுத்துக்காட்டாக இருக்கு. ஆகவே ஒரு புதிய தோட்டங்கள் உருவாக்குறதுக்கு கூட சூழ்நிலைகள் இப்போதைக்கு இல்லை. ஏனென்றா தொடர்ச்சியாக மழை பெய்ய போகுதுன்னு சொன்னால் புதிய தோட்டங்கள் உருவாக்கப்படுறதுக்கு நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அடுத்த ஆண்டுதான் அது சாத்தியமாக இருக்கும், அல்லது டிசம்பர் மாத பிற்பகுதியில தான் அது வாய்ப்பாக இருக்கும். அப்படியாக இருக்கிற போது இங்கே இருக்கிற புதிய மரக்கறிகள் வருவதற்கு ஜனவரி அடுத்த ஆண்டு சித்திரை மாதம் அளவில் தான் சாத்தியங்கள் கூட இருக்கிறது, அல்லது பங்குனி சித்திரைக்கு பிறகுதான் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதுவரையும் மக்கள் இன்றைக்கு கத்தரிக்காயினுடைய விலை 2000 ரூபாய் 1 கிலோ, அதே நேரம் கேரட்டின் விலை 3000 ரூபாய், பைத்தங்காயின் விலை 1800 ரூபாய், அதே போல எல்லா மரக்கறிகளும் பாவக்காயின் விலை 8000 ரூபாய். இப்படி மரக்கறிகளுடைய விலைகள் அபார விலையை தொட்டு கொண்டிருக்கிறது.
ஆகவே தொடர்ந்து மக்கள் உருளைக்கிழங்கும் சோயா மீட்டும் பருப்பும் சாப்பிட முடியாது. அப்படியான ஒரு சூழல் தான் இங்க இருக்குது. இப்போ பெரும்பாலான மக்கள் பருப்பும் சோயா மீட்டும் உருளைக்கிழங்கும் தான் சாப்பாடு அல்லது நெத்தலி இப்படித்தான் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். சைவ சாப்பாடு சாப்பிட்றாங்களுக்கு பெரிய சிரமமானதாகத்தான் இருக்கும். ஆகவே இப்படியான ஒரு இக்கட்டான நிலைமை உருவாகி இருக்குது. அரசாங்கம் இந்த நிதி விஷயத்துல ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி இருக்கணும். நான் நினைக்கிறேன் அதை அவர்கள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே நேரம் இந்த சர்வதேச கொடையாளர் மாநாட்டை கூட வேணும், அதுவும் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்று தான் நினைக்கிறேன். அவர்கள் தங்களுடைய ஏற்பாட்டின்படிதான் செய்ய நினைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனபடியால இது விரைவாக மீளெழுச்சி பெறவன். விரைவாக மீளெழுச்சி பெறாமல் மக்கள் தொடர்ந்தும் தத்தளிக்க போயினோம் என்று சொன்னால் நாட்டின் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு அது பாதிப்பாகத்தான் இருக்கும். நாங்கள் கேள்விப்படக்கூடியதாக இருக்குது. உதாரணத்துக்கு என்பிபியின் தமிழ் அரசியல்வாதிகள் இந்த நன்கொடையாளர்களின் நன்கொடையை ஒரு சரியான முறையில் பயன்படுத்தாது, அது தங்களுக்கு ஏற்றவர்களுக்கு அதை கொடுக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருந்தது. இதை வண்ணம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே தமிழர் தாயக பகுதியில இது ஒரு ஒரு பிரச்சனையான விஷயமா தான் இருக்கு. என்னன்னு சொன்னால், உதாரணத்துக்கு இந்த பார்லிமெண்ட்லயும் இந்த விஷயம் பேசப்பட்டது. டெல்த்தில், அதாவது நெடுந்தீவில 821 குடும்பம் பதிவில இருக்குது. ஆனால் வெள்ள அனர்த்தத்தால பாதிக்கப்பட்டது 1200 சொச்ச குடும்பம் என்று சொல்லி அங்க பதிவிடப்பட்டிருக்கு. இப்படி கூடுதலான டிஎஸ் டிவிஷனலுக்குள்ள அப்படியான கணிப்பீடு எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. நாங்கள் களத்துல இறங்கி வேலை செய்கிற போது பல மக்கள் சொல்லுகினோம், கிராம உத்தியோகத்தர்கள் தங்களோட வீடுகளுக்கு வரையில பதிகையில, ஆனால் தங்களோட ஏரியால இவ்வளவு வீடுகள் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கின்ற பதிவுகள் டிஎஸ் ஆபீஸுக்கு வந்திருக்குது, அதுல வெள்ளம் போகாத வீடுகளுக்கும் வந்திருக்குன்னு சொல்லுகிறார்கள். ஆகவே இதை நாங்க சொன்னால் அதுல இன்னொரு பிரச்சனை, நாங்கள் அரசியல் செய்யறோம் என்ற ஒரு நிலப்பாடு மாறி குத்தப்பட்டு கொண்டிருக்கு. இதுல உண்மையில ஜனாதிபதி தெளிவா சொல்றார், ஊழல் இருக்கக்கூடாது, பக்கச்சார்பு இருக்கக்கூடாது, அந்த உத்தியோகத்தர்கள் தான் போய் தரவுகள் எடுக்கணுமான். ஆனா இங்க தரவுகள் எடுக்கிறது முழுக்க அரசாங்கத்தின் கட்சி சார்ந்த கட்சி உறுப்பினர்கள், அதாவது என்பிபி கட்சியினுடைய உறுப்பினர்கள் தான் இங்கே தகவல் எடுக்கிறார்கள். இன்றைக்கு நான் ஒரு இடத்துல நிவாரணம் கொடுக்க போயில அதுல அந்த நிவாரணம் பெற வந்தாக்கள் சொல்லிச்சுன்னா, உண்மையில நான் எடுத்து கொடுக்குற கூடுதலான என்ன பெரும்பாலான முற்றுமுழுதான ஆக்கள் ஒன்று தொழில் முற்றாக பாதிக்கப்பட்டார்கள் அல்லது வீட்டுக்குள்ள வெள்ளம் போனார்கள். அப்ப அதிலே ஒரு அம்மா ஒரு ஆள் சொன்னா, அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைகள், கணவன் யுத்தத்துல இறந்துட்டார், அவை ஒரு சாதாரண வீடு கட்டித்தான் அங்க இருக்கணும், அவைய வீட்டுக்குள்ள ஃபுல்லா வெள்ளம் போயிருக்குது, இப்ப படிச்ச பிறகு அவை கழுகி போட்டு இருக்கணும். அவ சொன்னா தன் வீடு பதியல என்னமான்ட்டு. இப்படியான ஒரு நிலைமையெல்லாம் இருக்குது. ஆகவே இது ஒரு பரிதாபத்துக்குரிய விடயம். இதனாலதான் இங்கே அவைக்கு அப்படியே பாதிக்கப்படுறாங்களுக்கு ஒரு ஆறுதல் என்னன்னா, இப்படி எங்களை போல வெளிநாட்டு கொடையாளர்கள் நிதியை கொண்டு போய் சின்ன சின்ன உதவிகளை செய்யற எங்களால அவைகளுக்கு ஒரு மனதில ஒரு தென்பும் ஒரு சந்தோஷம் ஆனபடியால இந்த விஷயம் கூடுதலான இடங்கள்ல மிஸ்யூஸ் பண்ணப்படுது, அதாவது துஷ்பிரயோகம் செய்யப்படுதுன்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அதுக்கு போதுமான விடயங்களை பாராளுமன்றத்திலையும் கதைக்கிறாங்க, ஊடகங்களையும் பேசுறாங்க. ஆகவே இதை ஜனாதிபதி கருத்துல கொள்ளணும். அதுக்குதான் நாங்க சொல்றோம், ஒரு பொது கட்டமைப்பு இருக்குமா இருந்தால் இப்படியான தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பை குறைக்கலாம். தவறுகள் 100% சரியாக நடக்கும் என்று சொல்லிடாது, 95% சரியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஒரு பொது கட்டமைப்பு உருவாகும். ஏன்னு சொன்னா இதுல அரசியல் வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒன்றுணைகிறதான் இதுல நல்லா. சுனாமி அடிச்ச போது உண்மையில எங்கட தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் மலையகத்துக்கு எவ்வளவோ வெள்ளப்பெருக்கின் போதும் சுனாமியின் போதும் தென்னிலங்கைக்கு எவ்வளவோ உதவிகளை செய்யறதுக்கு விடுதலை புலிகளினுடைய கட்டமைப்பு மூலமாக நிதிகள பொருள்களை அனுப்பினவர். அதாவது பொருள்களை லொரியாக அனுப்பினர். கட்டுமானம் கூட, மீள் கட்டுமானம் கூட சுனாமி அடித்த போது யுஎன்ஹெச்ஆர் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர், ஸ்ரீலங்காவுக்கு நிறைவேற்று பணிப்பாளர் அந்த நேரம் பன்னிக்கு சொன்னது, பன்னியில தான் அடுத்த நாளே
யார் யார் கொல்லப்பட்டார்கள், எந்த வயதினர், எத்தனை பேர் பெண்கள், எத்தனை ஆண்கள் என்ற விவரங்கள் எல்லாம் சரியாக திரட்டப்பட்டு என்னென்ன பாதிப்புகள் என்ற விவரங்கள் 3ஆம் நாள் கொடுக்கப்பட்டது என்று சொன்னார். அதுக்கு சரியான வழிநடத்தல், தலைமத்துவம், அதுதான் மிக முக்கியமான காரணம். அன்றைக்கு உண்மையில விடுதலை புலிகள்கிட்ட இருந்த ஆக்கள் எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும், மிக குறைந்த ஆக்கள் தான் இருந்தது. இன்றைக்கு ஸ்ரீலங்கன் மிலிட்டரியில இருக்கிறது ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ், போலீஸ் இல்லாம சேர்த்து 3,75,000 பேர் இருக்காங்க. இன்றைக்கு அவங்க நினைச்சிருந்தா இன்றைக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ள இவ்வளத்தையும் இந்த நாடு முழுக்க கிளியர் பண்ணியிருக்கலாம். அவங்களோட இவ்வளவு மிலிட்டரியை வச்சு கிளியர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவையால அப்படியான ஒரு கோஆர்டினேஷனை கூட செய்ய முடியாமல் இருக்குது. ஆனா செய்யறாங்க. இத வடிவா செய்யறதுக்குரிய வேலை திட்டத்தை அவர்கள்ட்ட இருக்கிற மேன் பவரை வச்சே செய்யலாம், அவர்களால செய்ய முடியாம போயிட்டு. அது இதுக்குத்தான் நாங்க சொல்றோம், இதுல ஒரு கூட்டு பொறுப்பு கட்டாயம் தேவை. கூட்டு பொறுப்பு, அதாவது எல்லாருமே இணைஞ்சு செய்தால் இது வெற்றிகரமாக அமையும். ஜனாதிபதி விசேட உரையில சொன்னார், இதுல யாருமே அரசியல் செய்ய வேணாம், நாங்கள் அரசியல் பிறகு செய்வோம், இப்ப எல்லாரும் சேர்ந்து செய்வோம். ஆனா இப்ப சேர்ந்து செய்வோம்ன்ற விஷயத்துல ஜனாதிபதி இப்படியான விசேட உரையில மட்டும்தான் உரையாற்றி இருக்கிறாரே ஒழிய உண்மையில மற்ற தரப்பையும் அவர் உள்வாங்கி இருக்க வேணும். பாராளுமன்றத்தில் இருக்கிற அனைத்து தரப்பினையும், வெளியில இருக்கிற பொது அமைப்புகளையும் இதுல உள்வாங்கி இருக்கணும். இதை உள்வாங்கி இருந்தா இந்த செயற்பாடு நான் நினைக்கிறேன் விரைவாக ஒரு நிறைவுக்கு வரும். மற்றது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்திருக்கும். இன்றைக்கு இறந்த மக்கள் இறந்தவர்கள் தான். உண்மையிலே நாங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யலாம் அல்லது மனவேதனைப்படலாம். உண்மையிலே அவர்களும் எங்களை போல அப்பாவி மக்கள், எவ்வளவோ ஆசைகள், எவ்வளவோ இதுகளை சுமந்திருப்பார்கள். ஆனால் அவர்களும் இந்த அனர்த்தத்தின் காரணமாக இறந்திருக்கிறார்கள். ஒரு வேதனையான விஷயம். ஆனால் இருக்க போறவர்களை இனிவார அனர்த்தங்களில் இருந்து அல்லது பாதிக்கப்பட்டவர்களை அனர்த்தங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டுமென்றா நாங்கள் அதுக்கான பரிகார நீதிய பரிகார செயற்பாடுகளை உடனடியாக செய்ய வேண்டும். அது செய்யறது என்று சொன்னா தனி மனுஷன் ஒரு ஆள் முடியாது, ஒரு ஆள் ஓடி திரிஞ்சு செய்ய இயலாது. ஜனாதிபதி மட்டும் ஐடியா போட்டு அதை செய்யன்னு சொல்லி செய்யலாம். இதுக்கான ஒரு வலையமைப்பு, ஒரு கட்டமைப்பு, ஒரு குழு செயற்பாடு பரந்துபட்ட ரீதியாக வேணும். அப்படி இருந்தா தான் இதை செய்யலாம். நிதி கையாளுதல், ஆற்றுப்படுத்தல், பாதிக்கப்பட்ட பகுதிகளை பூர்த்தி செய்ய, அதாவது மீள் கட்டுமானத்துக்கு உட்படுத்தல், இப்படியான பல விஷயம் இருக்கு. இது சாதாரண விஷயம் இல்லை. இந்த விடயத்தை சரியா கொண்டு போறதுக்கான வேலை திட்டம் என்னென்று சொல்றது இல்லையென்று சொல்லியலாது, மிக சிலோவா தான் இருக்குது. ஏனென்று சொன்னால் அதற்கான முகாமைத்துவம் சரியாக இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். இதையே ஒரு பக்கமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த அமைப்பாளர்கள், இதன் செயற்பாட்டாளர்களின் அக்கறையின்மையும் அதற்கான ஒரு காரணமாக இருக்கக்கூடியதாக இருக்குமா? அது என்ன பொறுத்தவரையில அவர்கள் எல்லாம், அதாவது இந்த கட்சிக்கு புதுமுகங்கள், அவர்கள்ட்ட அனுபவம் இல்லை. உண்மையில இந்த ஸ்ரீலங்காவில அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டால் அதை பேஸ் பண்றதுக்கான ஒரு படக்கட்டுமானமே இல்லை. இன்றைக்கு வெளிநாடுகள்ல மிலிட்டரியில ஒரு அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டால் அந்த அனர்த்தத்தை எப்படி பேஸ் பண்றதுக்கான பயிற்சி கொடுக்கப்பட்ட ஒரு படக்கட்டுமானம் அவங்ககிட்ட இருக்கு வெளிநாடுகள்ல. ஸ்ரீலங்கால அப்படி இல்லை. அதாலதான் இந்த பின்னடை. உண்மையில அவர்கள் இப்ப வச்சிருக்கிற இந்த மிலிட்டரிய ஒரு அனர்த்தம் ஏற்பட்டால் அவர்கள் எப்படி செயற்படணும் என்ற பயிற்சிகளை அவர்கள் கொடுத்து கட்டாயம் வச்சிருக்க வேண்டும். அப்படி வச்சிருப்பினமா இருந்தா இந்தியா மாதிரி எனி டைம் ஒரு நாட்டுக்குள்ள கொண்டு இறங்கி அந்த நாட்டுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம். இன்றைக்கு இந்தியா அப்படி ஒரு சப்போர்ட்டை ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்தது அவைகிட்ட சரியான ஒரு பயிற்சி எடுத்த பட கட்டுமானம் இருந்ததுதான். நாடு இருந்தா மட்டும் இல்ல, பணம் இருந்தா மட்டும் போதாது, அந்த பயிற்சி அனுபவம் பெற்ற பட கட்டுமானம் வேணும். இன்றைக்கு ஒரு அனர்த்த பிரதேசத்துக்குள்ள இறங்கி தன்னையும் பாதுகாத்து அனர்த்தத்துல பாதிக்கப்பட்டார்களையும் அல்லது மாட்டுப்பட்டிருக்கிறார்களையும் பாதுகாக்கிறதுன்றது சாதாரண விடயம் இல்லை. அதுக்கு ஒரு பயிற்சி வேணும். அதுக்கு பயிற்சி இருக்கு. இன்றைக்கு அமெரிக்கா, இந்தியா, சைனா, அதே போல ரஷ்யா, அதே போல பிரிட்டன் போன்ற நாடுகளின் படைகள்ல அந்த பயிற்சி கட்டுமானம் கொண்ட படைகள் இருக்குது. ஆகவே அப்படியான பயிற்சி திட்டங்கள் வேணும். இப்ப நான் சொன்னேனே 3,75,000 பேருக்கு சம்பளம் கொடுத்து வேலைன்னு வச்சு கொண்டிருக்கிற அரசாங்கம். அவைகள்ல கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு இப்படி அனர்த்தம் ஒன்றுல எப்படி, அதாவது அனர்த்தம் நடந்த பிரதேசத்துக்குள்ள ஒர்க் அவுட் பண்ணணும்ன்ற ஒரு பயிற்சியை கொடுத்து வச்சிருந்தா கூட இப்படியான விஷயத்துல அவர்களை பயன்படுத்தலாம். அதன் மூலமா அனர்த்தங்களை தவிர்த்து அனர்த்தங்கள்ல இருக்கிற பாதிப்பை குறைச்சு கொள்ளலாம். இயற்கை பேரிடரை முற்றுமுழுதா தடுக்கிறன்றது அது ஏமாற்றுக்காத, அதை பேஸ் பண்ணி தான் ஆக வேணும். அந்த பேஸ் பண்ணைக்குள்ள
அனர்த்தத்தால் இன்றைக்கு பாருங்க, இப்ப சுனாமி ஒன்று ஜப்பானில் ஏற்படுதுண்டா உயிரிழப்பு இல்லை. என்ன காரணம்? அவங்க முன்கூட்டி அறிகிறாங்க, உடனே அந்த எந்தெந்த ஏரியாக்கள் அந்த சுனாமி வரப்போது அவ்வளவு சினத்தையும் அலர்ட் பண்ணி கொடுத்து அனுப்புறாங்க வெளியில எந்தெந்த ஏரியாக்கள். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் உங்களோட நாட்டிலையும் பெரிய வெள்ளப்பெருக்கு கடன் தாண்டி ஏற்பட்டு, அதுல நான் நினைக்கிறேன் உயிரிழப்புன்றது பெருசா ஏற்படவில்லை. ஏனென்றா அவங்க அலர்ட் பண்ணி அதில் பாதுகாத்துட்டாங்க. அப்படியான ஒரு நிலப்பாடு வடிகால் சீரமைப்பு. உண்மையில இந்த அனர்த்தம் ஏற்படுகிற போதுதான் வடிகால் அமைப்பு பற்றி, சட்டவிரோத கட்டணம் பற்றி கதைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அதை பற்றி கதையே இல்லை. அது ஒரு நிகழ்ச்சி நிரலாக தொடர்ச்சியாக அதுக்கு ஒரு கட்டமைப்பு போடணும், அதுக்கு ஒரு நிர்வாக அலகு பிரிவு போட்டு. ஆனா இங்க இருக்கு டிசாஸ்டர் அனர்த்த முகாமைத்துவம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது, ஒவ்வொரு டிஎஸ் ஆபீஸ்லயும் இருக்கு. அதுக்கான ஒரு ஆபீசர் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரு வேலை திட்டமும் இல்லை, அதுக்கான பட்ஜெட் ஒன்றும் இல்லை. அதுக்கான வேலை திட்டங்கள் இருந்தால் இப்படியான பிரச்சனைகளை குறைக்கலாம். இன்றைக்கு மலையகத்தில எல்லாம் வடிகால்கள், காணுகள், மதகுகள் சீரின்மையாலதான் அளவுக்கு அதிகமான வெள்ளம் பெறுகிற போது அடப்பட்டு அது மேவி பாய வெளியிட்டதாலதான் இந்த குடியேற்றங்கள் வீடுகளுக்கு எல்லாம் பாய்ந்து அந்த மண் சரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது. அது மாத்திரமல்ல, இன்னொரு பிரதான காரணம், இந்த மலைய பகுதிகளில் வீதி அகட்டி காப்பெட் வீதி போடுற வேலை திட்டத்துக்குள்ளையும் கடந்த காலத்துல பெரிய பெரிய டோசர்கள் அந்த பாறைகளை உடைக்கிற கருவிகளை பயன்படுத்தி இந்த பாறைகள் எல்லாம் நொறுக்கப்பட்டதன் காரணமாக பாறைகளினுடைய அதிர்வுகள், வெடிப்புகள் உள்ளே இருக்கிறது ஒன்றுமே யாருக்குமே தெரியாது, உள்ளுக்கு நடக்கிற விஷயம். அவை இப்படி பாரிய அனர்த்தம் ஏற்படுகிற போது அந்த வெள்ளச்சரிமானங்கள், சுண்ணாம்புக்கல் பாறைகள்னு சொன்னால் அது வீழ்வடிவுக்கு உள்ளாகி கொண்டிருக்கீர்கள். அதுக்கான வீழ்வடிவுகள் பாறைகளுக்கு இடையிலே தொடுபரப்புகள் குறைகிற போது சரிவுகளுக்கு உள்ளாகும். இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கா. இது ஒரு பெரியதொரு ஆய்வுக்குரிய விஷயம். ஆனால் என்ன பொறுத்தவரையில இப்ப இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இந்த நாடு இந்த அனர்த்தத்தை வச்சுக்கொண்டு சரியான ஒரு கட்டமைப்பை, அனர்த்த முகாமைத்துவத்தை வலுப்படுத்துமா இருந்தால் எதிர்காலத்துல வர பாரிய வெள்ள அனர்த்தங்கள்ல இருந்து உயிரிழப்புகளையும் சொத்துழப்புகளையும் தவிர்த்து அந்த அனர்த்தம் சாதாரண இயற்கை அனர்த்தமாக கடந்து போறதுக்கான வாய்ப்பை உருவாக்கலாம். அதை செய்யலாம். அதுக்கான வளர்ச்சி முறைதான் இப்ப கட்டாயம் அவசியம். இங்க கால சூழ்நிலைகள் அல்லது இயற்கைக்கு மாறாக நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுதும் நாங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கான ஏற்பாட்டை இலங்கையில் வாழ்கின்றதோ அல்லது இந்த நாட்டிலுமோ அது உருவாக்கப்பட வேண்டும் என்ற அந்த வகையிலே எதிர்வரும் காலங்களில் இலங்கையில் அப்படியான உருவாக்கங்களை செயற்படுத்துவார்கள் என்று நினைக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய இந்த விழிப்பு நிகழ்வானது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வெள்ள அனர்த்தம், அதன் பாதிப்புகள், அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள், அல்லது இனி எதிர்காலங்களில் அதற்கான என்ன ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்பதோடு சேர்த்து தாய உறவுகள் இன மத பேதமின்றி எல்லோருக்குமான பங்களிப்பை, அந்த நிதியை அல்லது கொடுப்பனவுகளை எல்லாம் கொடுத்து பல விடயங்களை செய்து வருவது கூட ஒரு சிறப்பான விடயம். இது புரிதலுக்குரிய விடயமும் இதை அரசும் அறிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் எல்லா விடயங்களும் இணைந்து நிற்கின்றார்கள். அவர்களுக்கான ஒரு தீர்வு எது கொடுக்க வேண்டும் என்றதையும் அவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமும், அதோடு இந்த புனர் அமைப்பு விடயங்களிலும் சிறப்பாக செயற்படக்கூடிய ஒரு காலமாகவும், ஒரு சார்பாக அல்லது வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்படாதவர்களுக்கு தமிழ் அரசியல்வாதிகள், என்பிபியின் தமிழ் அரசியல்வாதிகள் கொண்டு செல்கின்ற அந்த விடயமும் தவறான விடயம் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விழிப்பு நிகழ்வாக இந்த விழிப்பு நிகழ்வு இருக்கின்றது. அந்த வகையிலே இதையும் நாங்கள் கடந்து செல்வோம். ஆனாலும் நாங்கள் செய்வதை காலம் தாழ்த்தாது செய்ய வேண்டிய விடயங்களை செய்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த விழிப்பு நிகழ்வில் எங்களோடு இணைந்திருந்தவர் சபா கோதாஸ் அவர்கள். இவர் ஒரு வழக்கமான சபையின் முன்னாள் உறுப்பினரும், அது மட்டுமல்லாமல் வரலாற்று ஆசிரியரும் அரசியல் ஆய்வாளரும் இன்னும் பொது பணிகளை செய்கின்ற ஒருவராகவும் இருக்கின்ற சபா கோதாஸுக்கு நன்றியை கூறிக்கொள்வோம். நன்றி சபா கோதாஸ், இன்றைய நிகழ்வில் இணைக்கொள்வோம். நன்றி தேவானா. நல்லதுறவுடைய விழிப்பு நிகழ்வோடு இணைந்திருந்தோம். விழிப்பு நிகழ்வில் இன்று நாங்கள் பார்க்கப்பட்ட வெள்ள அனர்த்தம் பற்றிய விடயத்தோடு இன்னும் ஒரு விழிப்பு நிகழ்வோடு இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். விழிப்பு. தொடரும் அடக்குமுறைகளை, ஆக்கிரமிப்புகளை, அரச பயங்கரவாதத்தை வலிந்து திணித்து எம்மை அன்றாடம் திண்டாட வைத்த வாழ்க்கை முறையை, அங்கங்கே வந்தமரும் புத்தரை, மத திணிப்பை, மனித நேயமற்ற அரச செயற்பாடுகளை கண்டும்
இளைய தலைமுறையை சீர்கெடுத்து புலியாய் பாய்ந்தவரை பழிவாங்கும் நோக்கில் அரசும் அரச இயந்திரமும் செய்யும் செயல் கண்டு தூங்கி நிற்காமல் புலத்திலும் நிலத்திலும் தமிழினத்துக்கு நல்வழி பிறக்க தமிழினம் தலை நிமிர விழிப்பு விழித்தெழு விழிப்பு